ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்கள் எம்எம்ஐஜே கார்ஸில் 2021 ஈக்கோ வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் 55 பிவி 7512. வண்டி அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. வாங்க வண்டியை சுற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வண்டியை பாருங்கள், அவுட்டரில் பாருங்கள். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டிருக்காங்க. மேலே கேரியலு இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஃபுல் ஸ்டிக்கரு. ஃபஸ்ட்டு அவுட்டரை காமிக்கிறேன். வண்டி அடிபடாத வண்டி, ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். பின்னாடி இருந்து ராக்கெட் கேரியலு, பின்னாடி பம்பரு. வண்டியில் எந்த விதமான வேலையும் கிடையாது. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் 55 பிவி 7512. ஃபஸ்ட்டு வண்டி அவுட்டரை காமிக்கிறேன், நல்லா பார்த்துக்கோங்க. வண்டி அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. 2021 வண்டி மாடலு. இது வந்து BS4 தான், BS6 கிடையாது. இதுக்கப்புறம் வந்து தான் BS6 வந்துச்சு. டயர் எல்லாமே நல்லா இருக்குது. வண்டியை பாருங்கள், எந்த விதமான வேலை வெட்டியும் இல்லை. அப்படியே உள்ளுக்குள்ளே காமிக்கிறேன் சீட்டை. வண்டி சர்வீஸ் ரெக்கார்டு 27,000 கிலோமீட்டர் தான் போட்டிருக்காங்க. செட்டு படிக்கும். சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி 27,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க. ஏசி ஒர்க்கிங்கு. உள்ளுக்குள்ள இன்டீரியரை பார்த்துக்கோங்க. சீட் கவரு இந்த மாதிரி இங்கிட்டு பின்னாடி சீட் கவரு, அதுக்கு பின்னாடி வண்டி வந்து ஜெனுவலாக இருக்குது. வண்டி ரொம்ப நாள் ஓட்டாமல் இருந்த வண்டி தான். நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க, அவங்க வண்டி தான். பின்னாடி சீட்டை பார்த்துக்கோங்க, நாட்டு எல்லாமே. கீழெல்லாம் நீங்கள் சேஸ்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை, ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். இருந்தாலும் காமிக்கிறேன் உங்களுக்கு. செட்டு ஸ்பீக்கரு எல்லாமே. மேலே கேரியில் மேலேயும் பார்த்துக்கோங்க, டாப்பை பார்த்துக்கோங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கேஸ் கிட்டு போட்டிருக்காங்க, கேஸ் டேங்க்கு, சிஎன்ஜி கிட்டு போட்டிருக்காங்க. அந்த முன்னாடி அந்த இதை நான் காமிக்கிறேன், உள்ளுக்குள்ள இன்ஜினில் திறந்து பார்த்துக்கோங்க. வண்டி எடுத்திங்கன்னா எந்த விதமான வேலையும் இல்லை, நம்ம ஷார்ட் எடுத்துகிட்டு போகலாம். அப்படியே சேஸை காமிக்கிறேன். வண்டி ரொம்ப நாள் ஓட்டாமே வச்சுருந்தாங்க. நம்ம சேனலை பார்த்து போடுங்க தம்பி, யாராச்சும் கேட்டாங்கன்னா கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. வண்டி எந்த விதமான கன்சல்ட்டிங்லேயுமே கிடையாது, நம்மள்ட்ட தான் இருக்குது. அவங்க வீட்டில் வண்டி நிப்பாட்டியிருப்பாங்க. 2021 மாடலு. சேஸ் நல்லா பார்த்துக்கோங்க. வாங்க அப்படியே இங்கிட்டு காமிக்கிறேன். டயர் மட்டும் 2 டயர் போடுற மாதிரி வரும், மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்காக நல்லாயிருக்கும். 2 டயர் புது டயரு, பின்னாடி 2 டயர் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். அது என்னான்னு போட்டு கொடுத்துருவாங்க. முன்னாடி சேஸு, முன்னாடி சேஸை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக எல்லாமே தரவாக பார்த்துக்கோங்க. இப்போ முன்னாடி இன்ஜின் செக்ஷனை காமிக்கிறேன்.
இன்ஜின் செக்ஷனை பார்த்துக்கோங்க. கிட்டு வந்து கேஸில் வந்து பிஎஸ் இது தான் போட்டிருக்காங்க, சீக்வன்சி கிட்டு. இங்கே சுவிட்ச் இருக்குது பாருங்கள், அதான் தெரியுதுங்களா, கேஸ் அண்டு பெட்ரோல் சுவிட்சு அதான் பார்த்துக்கோங்க. இந்த இன்ஜின் செக்ஷனை பார்த்துக்கோங்க. வண்டி அப்படியே புதுசாக இருக்கும், உள்ளுக்குள்ள எதுவுமே இது பண்ணாதது. சீக்வன்சி கிட்டு போட்டிருக்காங்க, இந்த சைடு இருக்குது பாருங்கள் சீக்வன்சி கிட்டு. ஜிபிஎஸும் போட்டிருக்காங்க உள்ளுக்குள்ள வண்டிக்குள்ளே. திடீர்னு வண்டி ஓசி வாங்கிட்டு போகிறாங்க, எத்தனை கிலோமீட்டர் ஓடி அத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு நம்ம வந்து இது பண்ணாங்கன்னா அதையும் பார்த்துக்கலாம். இங்கே உள்ளுக்குள்ளே இருக்குது பாருங்கள் கிட்டு, கேஸ் கிட்டு. இந்த தெரியுதுங்களா, அதுதான் சீக்வன்சி கிட்டு. வண்டியில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அங்கிட்டு காமிக்கிறேன்னா காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். வாங்க அங்கிட்டு பார்க்கலாம் போய். பார்த்துக்கோங்க, வண்டி அப்படியே ஒரிஜினலாக இருக்கும். பேட்ரி மாற்றிருக்காங்க, பேட்ரி வாரண்டி கார்டு இருக்குது. இன்ஜின் செக்ஷனை பார்த்துக்கோங்க, வண்டி இப்போ இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது. வண்டியில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். அதனாலலாம் ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடுறோம். கஸ்டமர் திடீர்னு தூத்துக்குடியிலேருந்து வர்றாங்க, இங்கிட்டு சென்னையிலேருந்து கேட்குறாங்க, எல்லாமே லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வர்றாங்க. அவங்களுக்கு எந்த விதமான இது இருக்கக்கூடாதுன்னா நம்ம எல்லாமே ஓப்பனாக எடுத்து போடுறோம். உங்கள்கிட்ட அடிக்கடி இந்த சைடு பார்த்துக்கோங்க, செட்டெல்லாம் ஸ்பீக்கர்லாம் நல்லா தான் இருக்கும். ஏசி ஒர்க்கிங்கு. முன்னாடி காமிக்கிறேன் வாங்க. பேனர் டைப் எடுத்து பார்ப்போம். பார்த்துக்கோங்க, பேனர் சைடு ஆக்சிடெண்ட் ஆகாத வண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி, ஒரிஜினல் பெயிண்ட்டு, ஒரிஜினல் கிலோமீட்ரு. ரெக்கார்டு வேணால் நீங்கள் வந்து கம்பெனியில் கேட்டுக்கோங்க. ரிட்டையர் ஆன ரயில்வே டிபார்ட்மெண்ட் சார்ட்டு தான் வண்டி இருக்குது. ஒரு மெயின்டைன் வச்சு சும்மாண்டே இருக்குது, யாருக்காச்சும் எடுத்து கொடுத்துருங்க, மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம தான் ரப்பிங் பாலிஸ்லாம் எல்லாமே எடுத்து போட்டு நம்ம வச்சுருக்கோம். அப்ராம்லாம் எதுவுமே அடிக்க கிடையாது. ஓகேங்களா, வாங்க வண்டியை போட்டி பார்ப்போம். போட்டி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பென்ட்ரைவ் கொண்டு வர வேணால் போட்டு காமிச்சிருவேன். வண்டி கூலிங் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்காங்க, ஜிபிஎஸ் கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம எங்கேயாச்சும் வண்டி ஒரு ஆள் ஓசி கொடுத்து விட்டோம்னா, இந்த தெரிஞ்சவங்க தான் இருந்தாலும் நம்ம சொல்கிறோம், ஏதாச்சும் ஒன்றா நம்ம இதில் கண்டுபிடிச்சிக்கலாம். வண்டி காணா போனாலும் இது பண்ணாலுமே நம்ம இது பண்ணிக்கலாம். வண்டி ஃபஸ்ட்டு கீரை போடுறேன், வண்டி ஸ்மூத்தாக போகும். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கீரில் வண்டி மூவ் ஆகுது. செகண்ட் கீரு, இப்போ தேர்ட் கீரு. சும்மா ஓட்டி காமிக்கணும் தான் ஓட்டி வரோம். நீங்கள் யாராக இருந்தாலும் டெஸ்ட் ட்ரைவே ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் எடுத்தே பார்த்துக்கோங்க. சீட் பெல்ட் போடாதனால அந்த சவுண்டு கேட்குது. இப்போ ரிவல்ஸ் போடுவோம். வண்டியில் எந்த விதமான வேலை வெட்டியும் கிடையாது. அப்படி இருந்தால் நம்மளே சொல்லிடுவோம் இங்கே அந்த வேலை இருக்குதுன்னு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ மறுபடியும் சொல்கிறோம், பார்த்துக்கோங்க.
இப்போ மறுபடியும் எவ்வளோ சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2021 மாடலு. வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN 55 BV 75 12. வண்டியில் பார்த்தீங்கன்னா கேஸ் டேங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சிஎன்சி கிட்டு. அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அதே மாதிரி ஃபைனின்னு எதுவுமே கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து GPS செட் பண்ணியிருக்காங்க. 2 டயர் புது டயர் போட்டிருக்காங்க. 2 டயர் புது டயர் போடணும். வண்டி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு பின்னாடி இருக்குது. நல்ல முறையில் வண்டி எடுத்து நல்ல முறையில் பயணம் செய்ய வாழ்த்துக்கள். நன்றி.